பிழை இல்லை. டிசிசி சேர்மன்மாரும் இதில் தலையிட்டிருப்பினம் தானே இந்த புயலுக்கு பிறகு. இப்போ நாங்கள் அதை தவிர்த்து தனியாக உத்தியோகத்தர்களாம் கூட ஒரு நிமிஷம் கூட பார்க்கலன்னு சொல்லாமல் தற்செயலா இதுல இனி நாங்கள் இந்த விவாதத்தை உட்படுத்தாமல் தயவு செய்து கலைக்க விடுங்க. முதலாவது நீங்க இந்த குட்டி நாயல் மாதிரி குலைச்சி கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் நான் கேட்கிறேன் கொஞ்சம் குட்டி நாய் பெரிய மரியாதை கொடுத்து தவறு நடந்தது குட்டி நாய் பெரிய நாய் படிப்பறிவு இருக்கும் உனக்கு இருந்தா போய் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி கை நாட்டுகளோட நாங்க இங்க கதைக்கல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போய் குட்டி நாய் பெரிய நாய் என்று கதைக்கல. இல்ல அது சரி சரி பார்த்து நாங்களே பொறுமையா தான் இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா தான் பார்த்து இருக்கிறோம். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கும். சும்மா அமைச்சர் இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்புல கோட் போடுறதுக்கும் பேட்டி கேட்டதை இங்க தேவை இல்லையே. அப்படி சொன்னது சும்மா குதிராம போன் எடுத்து நேராக இங்க வேற யாரோட வச்சுக்கொள்ளும். இங்க என்னடா தலைவர் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. தலைமையிலும் அப்படி இந்த தமிழக கட்சியில தலைமையிலும் அப்படி கைநாட்டு கேஸ் சரி இதையும் அப்படி அதே இந்த பிரதேச உறுப்பினர்களும் அப்படி அவர் அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான இந்த கவலை இல்ல நாங்க அமைதியா இருந்து இந்த கை நாட்டுகள் எல்லாம் சோடா நாயை மடியாண்டு எனக்கால் பெரிய வேலையில திருப்பி கேட்கறதுக்கு நான் சொன்னேன். இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே அந்த நாய் அது இதுன்னு கலைக்க வேணாம் சொன்னேன். இதெல்லாம் 10-15 நேரத்தில் பாராளுமன்ற நேரம் நக்கைய வெக்கம் யாருக்கு சொன்னது? இல்ல இல்ல எப்பவுமே குழப்புறது சாலத்தையும் குழப்புறது ஒன்றுமே தெரியும். இந்த பிரசன்டேஷன் எப்படி எடுத்து பார்ப்போம். அதுல என்ன இருக்கு வாசிக்க அவருக்கு என்ன மறுமணம் கலைக்கலாம் இல்ல நான் கைநாட்டு இல்ல நீ இல்ல இல்ல ஐயா கௌரவ அமைச்சர் தலைவர் சபை நடத்தணும். முழு கல்லணை வேணா 15 வருஷம் இந்த வடக்கு மாநிலத்தை ஒழிச்சது. இல்லாட்டி அந்த மாதிரியானாக்கள் வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்துருக்க மாட்டேன். நாங்க வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்துருக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையே இல்லை. கல்ல பார் பர்மிட் எடுத்து கொடுக்கிறது இப்படிப்பட்ட காவலி எல்லாரும் சமம் அணிஞ்சிட்டு போகும். ஐயா வணக்கம். ஐயா கொஞ்சம் எங்க மக்கள் இவருடைய தாய் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க இல்லை. ஒரு நாள் கூட போய் பார்க்க இல்லை. அதுல இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதாரம் மொத்தம் நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க தலைவர் அப்படி அனுமதி கொடுக்கலாம். ஒரு வைத்தியசாலைக்குள்ள அப்படி மாத்தி கொடுக்கலாம். ஏற்கனவே வந்து கேன்சர் யூனிட் வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்க சொல்றோம். இங்க நடக்கிற பிரச்சனை என்றால் வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுகின்ற ஏனைய வசதிகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறதால
மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டி இருக்கு. அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது. விளங்க சொல்ற அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படும் அந்த கேன்சர் யூனிட் வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு கீழே இருக்க டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் வருது. அமைச்சர் இருக்கக்கூடிய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல தேர்றமண்டு சத்தியமூர்த்தி அமைச்சர் ஒரு தண்ணி ஓடுற வாய்க்கால மறைச்சு கட்டி இருக்கிறார். தண்ணி ஓடுற வாய்க்கால மறைச்சு கள்ளத்தனமான தண்டை காணிக்கு பாதிருக்கிற நோக்கத்தோட ஒரு வெள்ள வாய்க்கால மறைச்சு கட்டி இருக்கிறார். இதை நாங்கள் பிரதேச சபையின் கவனத்துக்கு கொண்டு போய் இவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக அந்த கட்டடம் உடைக்கப்படாமல் இன்று வரைக்கும் எங்களுக்கு மழை நேரம் வெள்ளங்கள் தேங்கி என்று வீடுகளுக்குள் வெள்ளம் போகும் நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. சில விஷயம் தயவு செய்து எங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தயவு செய்து சில விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தாங்க சார் பிளீஸ். தயவு செய்து இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் கதைக்கிறவங்க கருத்தில் எடுங்க. எங்களுடைய கௌரவ ஆளுநர் உங்களுக்கு எங்களுடைய கௌரவ ஆளுநர் இந்த சபையில இருக்கிறவனால் எங்களுக்கு இந்த கௌரவ ஆளுநரும் இந்த சபையில இருக்கிறவனால் இந்த விஷயம் இந்த கற்பக விநாயகர்கள் அரசியல் உடைப்போம். பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு உங்களோட கற்று தலைமத்தை எல்லா வேலையும் போட்டுங்க. இது ஒரு உங்களுக்கு இருக்கிற அரசியல் தண்டு உங்களால செய்யக்கூடிய அரசியல் தண்டு ஒன்று பிரபார் என்ற பேரை பாதிக்கிறது. 2வது இந்த தகுதி வேற உடைக்கிறது. இதை விட வேற பிரியோசனம் சொல்லுவா பேர பிரியோசனம் ஒன்று பிரபார பாதிக்கிறது. 2வது தகுதி பாதிக்கிறது. தண்டு நடக்காத வேற பிரியோசனம் சும்மாரு நாங்கெல்லாம் சிங்காதிலே போய் சொல்றோம். கொஞ்சம் பத்திரா அர்ஜுனா சரி கௌசால நிரோஷ் அவர்களே சரி சரி கேக்குதானே கொஞ்சம் இருங்களா அப்புறம் Arjuna, please. Nilesh, உட்காரு.
சார் தயவு செய்து இவர் இப்ப கதைச்சிட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். முதலும் கதை கேட்க எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களே, முதலும் என்னை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க ப்ளீஸ் கதைக்கிறதுக்கு ப்ளீஸ். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கற்பக விநாயகர் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களுடைய கௌரவ ஆளுநரால வந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது அரசு அதிகாரியின் அசம்பந்தமான போக்கென்று சொல்லி இறுதி கட்டத்தில் வந்திருக்குது. அப்ப அதனால வந்து இதை நாங்க முடிவுக்கு கொண்டு வரோம். ஏகமனதாக இல்லை, அதாவது இந்த தயவு செய்து சரி கூட்டம் முடிஞ்சு உங்களோட பிரச்சனை முடிஞ்சுட்டா தவிசால, உங்களோட பிரச்சனை முடிஞ்சுட்டா ப்ளீஸ் லிசிங்க தவிசால, உங்களோட பிரச்சனை முடிஞ்சுதா?